நெல்லை பாளையங்கோட்டையில் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவனை சக மாணவன் அரிவாளால் வெட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தலை, கை, மார்பு என பல்வேறு இடங்களில் வெட்டுக்காயம் பட்ட மாணவன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறான். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள ரோஸ்மெரி மெட்ரிக் பள்ளியில்தான் இச்சம்பவம் அரங்கேறியுள்ளது. இப்பள்ளியில் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் இருவர் நெருங்கிய நண்பர்களாக இருந்துள்ளனர். ஒரு மாதத்திற்கு முன்பு சிறிய அளவில் மாணவர்களிடையே கருத்து மோதல் ஏற்பட்டு அவர்கள் சண்டையிட்டுள்ளனர். இதனையடுத்து வகுப்பாசிரியர் இருவரையும் தனித்தனியே வெவ்வேறு இடங்களில் வகுப்பறையில் அமர வைத்துள்ளார். எனினும் அவர்களுடைய மோதல் தீரவில்லை. இந்த நிலையில் இன்று மாணவர்களிடையே பேனா, பென்சில் தொடர்பாக வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரம் அடைந்த ஒரு மாணவன் மற்றொரு மாணவனை தான் கொண்டு வந்த அரிவாளால் வெட்டியுள்ளான். இதில் அவனுக்கு தலை மற்றும் கை, கால் உட்பட பல்வேறு இடங்களில் காயம் ஏற்பட்டுள்ளது. இதனை தடுக்கச் சென்ற ஆசிரியர் ஒருவருக்கும் கையில் வெட்டுக்காயம் ஏற்பட்டுள்ளது. இச்சம்பவத்தால் அலறிய மாணவர்களின் சத்தம் கேட்டு அருகிலிருந்த ஆசிரியர்கள், பள்ளி நிர்வாகத்தினர் வந்து உடனடியாக காயமடைந்த மாணவன் மற்றும் ஆசிரியரை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இது தொடர்பாக பாளையங்கோட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் அளிக்கப்பட்ட நிலையில் மாநகர காவல்துறை துணை ஆணையர் வினோத் சாந்தாராம் தலைமையில் போலீசார் பள்ளிக்கு வந்து விசாரணையை தொடங்கினர். அரிவாள் வெட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட மாணவன் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு அவனிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து காயம்பட்ட மாணவனின் பெற்றோர் நிஜாமுதீன் மற்றும் ஜாஸ்மின் உஷானா செய்தியாளர்களிடம் அளித்த பேட்டியில், உங்கள் பையன் மற்றொரு பையனுடன் சண்டை போட்டான், இப்போது மருத்துவமனையில் இருக்கிறான் என்றுதான் சொன்னார்கள். இங்கு வந்து பார்த்த பிறகுதான் எனது மகனை வெட்டியது தெரிய வந்தது. ஒரு மாதத்திற்கு முன்பே இந்த பென்சில் பிரச்சனை குறித்து பள்ளி நிர்வாகத்திடம் புகார் அளித்தோம். ஆனால் அவர்கள் அதை சாதாரணமாக விட்டுவிட்டார்கள். அப்போதே உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த பிரச்சனை ஏற்பட்டு இருக்காது. எனது மகனுக்கு அரசு உயர்தர சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றனர். நாங்க கரெக்டா ஒரு 10:30 மணி இருக்கும். ஸ்கூல்ல இருந்து மிஸ் போன் பண்ணாங்க, இதே மாதிரி உங்க பையனை ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கோம், வாங்க ஸ்கூலுக்கு வாங்க அப்படின்னாங்க. அதனால ஸ்கூலுக்கு சீக்கிரம் வந்துருங்கன்னு நாங்கள் அவ்வளோதான் சொன்னாங்க இன்ஃபர்மேஷன். மறுபடியும் ஃபர்தரா நான் வந்து ஃபோன் பண்ணி ரெண்டாவது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன். 2 பையனுக்குள்ள சண்டை, நீங்கள் வந்து என்னன்னு சீக்கிரம் வாங்க ஸ்கூலுக்கு வாங்க, மற்ற தகவல்லாம் ஸ்கூலில் வந்து கேட்டுக்கோங்கன்னாங்க. நாங்கள் ஓடி வந்து ஸ்கூலில் பார்த்தோம், ஸ்கூலில் வந்து பூட்டி இருந்துச்சு. அப்போ வெளியே கேட்கும்போது யாரும் சொல்லலை, சிஎஸ்சி ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னு தான் சொன்னாங்க. நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து கேட்டோம், இது மாதிரி அருவாள் வெட்டி இருக்கு, ஒரு பையன் அருவாளால் வெட்டிட்டான், அவங்க பையனை தலையில, கையில, காலெல்லாம் வெட்டியிருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உள்ள வந்து பார்த்தோம், பையனுக்கு தலை, கை, காலெல்லாம் அருவாளால் வெட்டியிருக்கான். பையனுக்கு வந்து தலையிலையும் கையிலையும் வந்து நல்லா அருவாள் ஆழமா வெட்டியிருக்கான். அதில் வந்து ஸ்டிச்சிங் மட்டும் லைட்டாக போட்டு வச்சிருக்கு, இன்னும் ஆப்ரேஷன் பண்ணி தான் அது இது பண்ணணுங்கிறாங்க. மோட்டிவ் வந்து ஒன்னும் தெளிவா சொல்ல மாட்டேங்காங்க, பென்சில் பிரச்சனை மட்டும் சொல்றாங்க. எனக்கு வந்து அது தோணல, ஒரு பென்சில்னால ஒரு பையன் வந்து தானா கொண்டு வந்து பிளான் பண்ணி அவன் கொண்டு வந்து அருவாளை கொண்டு வந்திருக்கான். அன்னைக்கு வீட்டுல இருந்து கொண்டு வந்து வெட்டியிருக்கான். அவன் ஸ்கூல்ல இருந்து ஏதாச்சும் ஒரு பொருள் எடுத்து வெட்டினாலும் பரவாயில்ல, வீட்டுல இருந்து கொண்டு வந்து மோட்டிவா அன்னைக்கு வெட்டணும்னு வெட்டியிருக்கான். அப்படிங்கிறப்ப ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கான். 2 மாசமும் அந்த பையன் 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2 மாசமும் பேசலையா பென்சில் பிரச்சனைனால. ஸ்டிச்சிங் பண்ணல, ஆழமா உளுந்திருக்கு வெட்டு, அதனால ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. அரசு நல்ல வகையில சிகிச்சை கொடுக்கணும். என் பிள்ளைக்கு ஏதாவது பண்ணணும். ஏன்னா இந்த ஸ்கூல்ல நம்பி தான் நம்ம கஷ்டப்பட்டு எல்லாருமே கொடுக்குற ரூபாயில தான் என் பிள்ளைய நான் படிக்க வச்சுட்டு இருக்கேன். 2 பசங்களும் உள்ளூர்ல தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் நான் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கணும், என் வீட்டுக்காரரும் ஒரு தீர்வு கிடைக்கும். இது குறித்து பாளையங்கோட்டை உதவி ஆணையர் சுரேஷ் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், பென்சில் தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சனையில் மாணவனை வெட்டியதாக தெரிய வந்துள்ளது. முதல் கட்ட விசாரணைக்கு பிறகே விவரங்கள் தெரிய வரும் என்றார். அவரோட ஸ்கூல் பேக்ல மறைச்சு வச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. தனியார் பள்ளிகள் நிறைய செக்கிங் அதிகமா இருக்கும், முடிவெட்டலாம் கூட வெளியே விட்டுருக்காங்க. ப்ராப்பரா செக் பண்ணி தான் சார் அனுப்பியிருப்பாங்க. செக் பண்ணி தான் அனுப்பியிருக்காங்க, ரேண்டம் செக் பண்ணிருப்பாங்க. பண்ணும்போது ஒரு சிலது இந்த மாதிரி தெரியும். இவங்க வந்து இந்த ஸ்கூல் பேக்குள்ள அந்த புக்குள்ள மறைச்சு வச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. பேரண்ட்ஸ்க்கு வந்து அவங்க பசங்களை வந்து டெய்லி ஸ்கூல் போகும்போது செக் பண்ணுங்க, என்ன நடக்குதுன்னு சொல்லி விசாரிக்க சொல்லுங்க. ஸ்கூல்ல ஏதாவது சின்ன சண்டை நடந்தா கூட உங்க பேரண்ட்ஸ் வந்து கேளுங்க, என்ன பிரச்சனை. முதல் கட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்கீங்க, எங்க இருந்து எடுத்துருவாங்க இனிமேல் விசாரிச்சு முதல் கட்ட விசாரணை போயிட்டு இருக்கு. மாணவர்களிடையே சின்ன சின்ன சண்டைகள் அவ்வப்போது வருவது இயல்புதான் என்றாலும் பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே அரிவாளால் வெட்டும் அளவிற்கு ஒரு கொடூர சம்பவம் அரங்கேறி இருப்பது அப்பகுதி மக்களை அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது. பள்ளிக்குள் ஒரு மாணவன் அரிவாளை கொண்டு வந்தும் அதை முன்கூட்டியே கண்டுபிடித்து உரிய நடவடிக்கை எடுக்க தவறிய பள்ளி நிர்வாகத்தின் மீதும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது.